தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகம் என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், தேனி இந்த மாவட்டங்களும், அப்புறம் கேரளாவில் திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, கொல்லம் இந்த மாவட்டங்களும் இந்த அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்துக்குள்ள பல்வேறு சரணாலயங்கள் இருக்கு. குறிப்பா கன்னியாகுமரி வன சரணாலயம், களக்காடு புலிகள் சரணாலயம், அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயம். இந்த சரணாலய பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேருக்கு மேல ஆக்கிரமிப்பு இருக்கிறது. இதனால இங்க வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. குறிப்பா ரெஸ்டாரண்ட்ஸ், ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், மோட்டல்ஸ், வீடுகள் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க என்று ஜான் கென்னடி என்கிற ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தில் நாடி ஒரு பொதுநல வழக்கை தொடர்றாரு. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள்ள இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வனச்சரணாலயம், அப்புறம் பல்வேறு வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படணும். இந்த பகுதி அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகத்துக்கு கீழே பல்வேறு வனச்சரணாலயத்தில் வருது. அதனால இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்கிறது. அதுல உச்சநீதிமன்றம் என்னென்ன மாதிரியான உத்தரவுல போடுது அப்படின்னா, காடுகளை ஆக்கிரமித்தவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதும் அவர்களை வெளியேற்றுவதும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். மனிதாபிமான காரணங்களை காட்டி, இரக்கம் காட்டி, ஐயா காலகாலமாக அங்கே வாழ்றவங்க, கால்நடை வளர்க்குறவங்க, வீடு கட்டியிருக்கவங்க, கோயிலுக்கு இருக்கு, பள்ளிவாசலுக்கு இருக்கு, மசூதிக்கு இருக்கு, எங்க பிள்ளைங்க தான் படிக்குது அப்படின்னு சொல்ற மனிதாபிமான காரணங்களை காட்டிலாம் அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. உடனடியாக காலவரையின்றி அப்புறப்படுத்தணும். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தெளிவான காலத்துடன் கூடிய திட்டத்தை ஒரு மாதத்துக்கு மத்திய அதிகாரமளிக்கப்பட்ட குழும் CAC அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலி பண்ணிட்டு CAC அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நாங்கள் காலி பண்ணிட்டோமா அப்படின்னு கொண்டு போய் சொல்லணும். வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளாக கண்டறியப்பட்ட 118 அரசு ஊழியர்கள், அங்கே CSF அதிகாரிகள் இருக்காங்க, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, VOS இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க. இவங்களாம் யாரு? இந்த வருசநாடு மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்பாளர் சொல்றாங்க இல்லையா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் மக்கள் வாழ்றாங்க. ஒரு 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பு. இதுல 118 அரசு ஊழியர்கள். இந்த 118 அரசு ஊழியர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களிடம் சூழ்நிலைகள் மறுசீரமைப்புக்கான, நீங்கெல்லாம் ரொம்ப சூழ்நிலைகள் நாசமாக்கிட்டீங்க, அதனால ஒரு அபராதம், அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டியை போட்டு விடணும். வனப்பகுதிகளுக்குள் அமைந்துள்ள அனைத்து அரசாங்க நிறுவனங்கள், அரசு அமைப்புகள், மருத்துவமனை இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு ஒன்றிய அலுவலகம் இருக்கும். இந்த அலுவலகங்கள், வசதிகள், அங்கீகரிக்கப்படாத உட்கமைப்புகள் வன நிலத்திலிருந்து 6 மாத காலம், அதாவது ஆகஸ்ட் 28ல ஒரு ஜனவரிக்குள்ள மொத்தமாக அகற்றப்பட வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மின்சாரம், சாலை வசதி, போக்குவரத்து மற்றும் நலத்திட்டங்களை உடனடியாக அரசு தடை விதிக்கணும். அனைத்து ஆக்கிரமிப்புகளும் முழுமையாக அகற்றப்படும் வரை வனப்பகுதியில் எந்த ஒரு புதிய கட்டடங்கள், வனம் சாராத திட்டங்களும் அனுமதி வழங்கக்கூடாது. இந்த உத்தரவுகளை மாநில அரசு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த உத்தரவுகளை மாநில அரசு நிறைவேற்ற தவறினால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற துணை ராணுவத்தை துணைக்கு அழைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும். இந்த எழுதப்படாத விதியின் அடிப்படையில் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆபீசர்ஸ் இல்லையா, மொத்தமான அதிகாரிகள் உள்ள இறங்கி முதல்ல சாலை வசதியை கட் பண்றாங்க. எப்படி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் அந்த தேயிலை தோட்ட தொழில் முதலாளி அந்த நிலத்தை இது பண்ணிடுறான், அது அரசுக்கு போயிடுது. முதல்ல போக்குவரத்தை கட் பண்ணுறாங்க, அப்புறம் அடுத்தடுத்து ரேஷன் பொருளை கட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மக்கள் எப்படி கொஞ்சமாக வெளியேற்றுறாங்களோ அதே போல் கிட்டத்தட்ட இங்கேயும் போக்குவரத்தை கட் பண்ணுறாங்க, பேருந்து போகிறத நிறுத்தத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த மக்கள் உடனடியாக முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் கடிதம் கொடுத்துருக்காங்க, பல்வேறு அரசு அதிகாரிகளை பார்த்துருக்காங்க, பல்வேறு அரசு கட்சிகள் போராட்டம் நடத்துது. இப்போ மக்களே இறங்கி போராடுறாங்க.
அரியதி கிராமத்துல வந்து 3-4 தலைமுறையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய குடும்பங்கள் வந்து நாங்க இந்த ஊரெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா தற்கொலை பண்றது இருக்கிறோம். நாங்க எங்க போய் வாழ முடியும்? அப்படிலாம் வாழ முடியாது. விவசாய மக்கள் வனத்தோட போடல மரம் நாங்க போட்டு உண்டாக்கி இருக்கோம். அதுல ஏழை செடியை போட்டு நாங்க அதுல விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். என் மக்கள் நாங்க பிறந்தது அங்கேயே வாழ்ந்தது அங்கேயே 100 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு எங்க மாநில இருந்து அதுக்கு விடியாலும் நாங்க பிறக்க மட்டும் போக மாட்டோம். அங்கேயே ஒரு வருஷாட்டுக்கு இங்கிட்டு 92 கிராமம் இருக்கு. 92 கிராமத்துலயும் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இங்கதான் இருக்காங்க. மேகமலை அப்படின்னா நான் போயிருக்கிறேன். தேயிலை தோட்டங்கள் இருக்கும், பல்வேறு வாழை தோட்டங்கள் இருக்கும், அந்த மலை சார்ந்த தோட்டங்கள் இருக்கும், பஞ்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் மேகமலையானா இல்லை. மேகமலையில் சாதாரண நம்ம ஊர்களில் வாழ்கிற கிராமங்கள் போலவே 96 கிராமங்கள் இருக்கு. இந்த 96 கிராமங்கள்லையும் காலகாலமாக இது வந்து ஒரு 3 தலைமுறை 2 தலைமுறை 5 தலைமுறை அப்படிலாம் இல்லை, காலகாலமாக மனிதன் தோன்றிய காலம் கூட வச்சுக்கலாம். அந்த காலம் தொட்டே மக்கள் வாழ்ந்து வராங்க. காலகாலமாக அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அகற்றுவதற்கு இங்க யாருக்காவது அதிகாரம் இருக்கிறதா என்கிற கேள்விதான் அந்த மக்கள் எழுப்புறாங்க. 2006 வன உரிமை சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது இந்த நாட்டை டெவலப் பண்றோம், காடுகளை டெவலப் பண்றோம், புலிகளை பாதுகாக்கிறோம், யானைகளை பாதுகாக்கிறோம், யானைகளையும் புலிகளையே எல்லாத்தையும் பாதுகாத்தா அவனுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா புலிகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, யானைகள் அழிஞ்சிட்டு இருக்கு, வன உயிர்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? வேட்டையாடுதல், ரெசார்ட்ஸு, நவீனமயம், சுற்றுலா, இப்படி பல்வேறு பேரில் இது அழிக்கப்படுது. ஆக்கிரமிப்புங்கிற பேரில் அழிக்கப்படுது, எஸ்டேட்டுங்கிற பேரில் அழிக்கப்படுது. இதை காப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இது வந்து வனப்பகுதி என்று வனத்துறை நீதிமன்றங்களை நாடி அந்த பகுதியுடைய மக்களை அப்புறப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே இந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க, காலகாலமாக வாழ்ந்து வராங்க. இந்த வன உரிமை சட்டம் 2006 என்ன சொல்லுது அப்படின்னா 75 ஆண்டுகளாக, அதாவது 2015 டிசம்பர் 13 முன்னாடி யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த இடம் சொந்தம், அவர்களுக்கு பட்டா கொடுக்கணும். இப்போ பட்டாங்கிற கான்செப்ட் ஒரு 30 வருஷமா 40 வருஷமா தான் அது வந்து தீவிரப்படுத்தப்படுது. இன்னைக்கு தான் பட்டா கொடுத்த விழிப்புணர்வு வருது. நம்ம ஊர்கள் எல்லாம் கிராமத்தில் போனால் பல பேருக்கு பட்டா இருக்காது, ஆனால் பத்திரம் இருக்கும், தாய் பத்திரம் இருக்கும், மூலப்பத்திரம் இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. பட்டா வாங்க மாட்டாங்க, நத்தம் புறம்போக்கா இருக்கும், அப்படி வாழ்ந்துருப்பாங்க. அங்கே தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு விற்கணும் போகும்போது, இல்லை பாகப்பிரிவினை பண்ணும்போது, இல்லை சொத்துக்களை பிரச்சனை வரும்போது, அண்ணன் தம்பி சண்டை வரும்போது தான் பட்டா எங்க, சிட்டா எங்க, அடங்கல் எங்க அப்படிலாம் தேடி வருவாங்க. இப்போ இந்த பட்டாவே இல்லை, ஆனால் பல தலைமுறையாக வாழ்ந்து வரான். சில பேர் ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரில், ஹோட்டல்ஸ் பேரில், மோட்டல்ஸுங்கிற பேரில், இல்லை ரெசார்ட்டுங்கிற பேரில் ஆக்கிரமிச்சிருக்காங்க, மாற்றுக்கருத்தில். அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வேறு, தலைமுறையாக இந்த நிலத்திலே வாழ்ந்து வருகிற மக்கள் என்பது வேறு. இந்த வருசநாடு மலைப்பகுதியில் காலகாலமாக இந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த வாழ்ந்து வர மக்களையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் ஒன்னா இணைத்திருக்கிறார்கள் வனத்துறை மற்றும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள். சோம்பேறிகளா இருந்து ஆய்வு பண்ண சொல்லுது உச்சநீதிமன்றம். உண்மையிலே ஆக்கிரமிப்பு ஒன்று இருக்கா, போய் ஆய்வு பண்ணி சொல்லியா? இந்த மாதிரி ஜான் ஒருத்தர் வந்து பொருள் வழக்கு போட்டிருக்காரு, போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்க. ஆய்வு பண்ண மேகமலைக்கு போனாங்களா, இல்லை மேகமலைக்கு பக்கத்துக்கு கீழே நின்று கார் நிப்பாட்டிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆய்வு பண்ணவனீங்க ஒரு 450 குடும்பம் இருக்குங்க அங்கே அப்படின்னு ஆய்வு கொடுத்துருக்காங்க. 10,000 குடும்பம் இருக்குது, 450 குடும்பம் இருக்குது, 450 பேர் ஆக்கிரமிச்சிருக்கான்னு ஆய்வு கொடுத்தோன்னே காலி பண்ணிட்டான். மொத்தத்தையும் காலி பண்ணு. இல்லை 450 பேர் ஆக்கிரமிப்பு, மற்றவங்களாம் ஆக்கிரமிப்பு இல்லை அப்படின்னு அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் மொத்தமாக யாருமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணு. இப்போதைக்கு பட்டா இல்லாதவனை காலி பண்ணு, அப்புறம் பட்டா இருக்கிறவனை காலி பண்ணு. பட்டா இல்லாதவன் அப்படின்னா அவன் பட்டா எடுக்கலை, ஆனால் அவன் நிலத்தில் இருக்கான். இவங்க சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை, 2006 வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது? 2005 டிசம்பர் 13க்கு முன்னாடி இந்த நிலத்தில் இருந்தவருக்கு அந்த நிலத்தில் நீ கொடுத்துரு, அது அவன் நிலத்துக்கு சொந்தம் அப்படின்றாங்க. ஏன்னா அவன் 3 தலைமுறையாக வாழ்ந்துறான். 75 ஆண்டுகள் கணக்கு சொல்றாங்க. 75 ஆண்டுனா 3 வருஷம், 3 தலைமுறை. 75 ஆண்டுகள் அந்த நிலத்தில் இருந்தா அவன் அந்த நிலத்தினுடைய மகனவன் பழங்குடி, அவன் நிலத்தில் வாழ்றான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,50,00,000 பழங்குடிகள் வாழ்றாங்க. இந்த பழங்குடிகள் எல்லாம் காடு சார்ந்த பகுதியில் வாழ்றாங்க. அவங்க எல்லாத்தையும் வெளியே தரலாமா? நெருக்கி இந்தியாவுடைய மக்கள் தொகையில 8.2 விழுக்காடு பழங்குடி. தமிழ்நாட்டை நெருக்கி கிட்டத்தட்ட 7,73,000 பேர் பழங்குடிகள். நெருக்கி தமிழ்நாட்டில் குறைவுதான், 1.20 விழுக்காடு தான் பழங்குடி மக்கள். 1.2 20 விழுக்காடு வச்சுக்கோங்க. இந்த 7,70,000 பழங்குடிகளும்
கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டு ஆக்கிரமிப்பாங்கிற பேரில் தங்கள் பூர்வகுடி நிலத்தை விட்டு அகற்றப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? வனவிலங்கு வேட்டையை தடுக்கிறோம், புலி ஊருக்குள்ள வரதை தடுக்கிறோம், சிறுத்தை ஊருக்குள்ள வரதை தடுக்கிறோம், இவங்க வேட்டையாட போகிறாங்க, காருக்குள்ள குச்சி பறக்க போகிறாங்க, அது பறக்க போகிறாங்க, இவங்களால காட்டுக்கு ஆபத்து. காட்டுக்கு இவங்களால ஆபத்தா, காட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் ஆபத்தா? சரி, இந்த வருசநாடு மேகமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றிட்டு நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மக்களை அகற்றுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய வனத்தை காப்பாற்ற. சரி, இந்த மாதிரி மக்களே இல்லாத வனங்களெல்லாம் நம்ம செழித்து சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை, இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை, எந்த துறையும் உருவாகிறதுக்கு முன்னாடி அது முண்டந்துறையாக இருக்கும்போதே, அது பல்வேறு துறைகளாக இருக்கும்போதே அவன் அந்த காட்டில் இருக்கிறான். நீ இப்போ தான் உருவாயிருக்கிற. நீ உருவாகி என்ன அவர் ஒரு 200 வருஷம் இருக்குமா? வெள்ளைக்காரன் 300 வருஷம் இருக்குமா? இந்த சட்டங்கள்லாம் உருவாகி, இந்த நீதிமன்றங்கள்லாம் உருவாகி, இந்த துறைகள்லாம் உருவாகி, இந்த அரசு, இந்த கவர்மெண்ட்லாம் உருவாகி, இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவன் இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறான். அவனை வெளியேற்றுறதுக்கு ஒரு சட்டம். சட்டம் என்பது மக்களுக்காகவா இல்லை சட்டத்துக்கு மக்களா? பிறந்தவங்க இங்கே தான் இருக்கேன், தாத்தா காலத்துல நான் இங்கே தான் இருக்கோம். திருப்பி பாரத் என்ன சொல்லுதுன்னா, இருக்க பூர்வகுடி மக்களை பூரா நீங்க இங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கணும். இந்த தீர்ப்பு வழங்காத வரைக்கும் நாங்க எங்க போராட்டம் இன்னும் கடுமையா போராடுவோம். இந்த தீர்ப்பு ரத்து செய்யற வரைக்கும் நாங்க போராடுவோம். தேனி மாவட்டம் எனக்கு 100 வயசு ஆச்சு. காடி பண்றாங்க. நாங்க காடு வச்சுட்டு போயிட்டேன். என் பிள்ளைக்கு படைக்கு நாங்க வெளியே மாட்டோம். இது ஒரு ஊரோட போராட்டம் இல்ல, ஒரு மாவட்டமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. 98 கிராமத்துல எத்தனை மக்கள் இருக்கு? உச்ச நீதிமன்றம் வந்து மக்கள் அங்க எத்தனை மக்கள் இருக்குன்னு பாருங்க. வந்து கடைசி ஊர் வந்து கோமத்தோடுது. அங்க இருந்து எங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஆடு மாடு நம்பி அங்க இருக்காங்க. அவங்க வரட்டிட்டாங்கன்னா இப்ப நாங்களாம் எங்க போயிருக்காது. எங்களுக்கு சரியான ஸ்கூல் இருக்காது. இங்க இருக்கக்கூடிய 12,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கும் வாக்குரிமை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, அரசுக்கு வரி செலுத்துறாங்க, அரசு ஊழியராகவும் இருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்திற்கு இது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய நீதியரசர்கள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தாவுடைய தீர்ப்பு என்ன கொண்டு போய் கொடுக்குறோமோ, என்ன டேட்டாவை கொடுக்குறோமோ அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு இருக்க போகுது. என்ன சொல்லியிருப்பாங்க? வனத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கய்யா, இதனால புலிகள்லாம் வந்து காக்கப்படலைங்கய்யா, 5000 ஹெக்டேர் வனப்பரப்பையே ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆக்கிரமிப்பாளர்கள், அப்படி பண்ணிட்டாங்கய்யா, இப்படி பண்ணிட்டாங்க போது என்ன சொல்லுவாங்க? ஒரு பொதுநல வழக்கு வருது. அந்த பொதுநல வழக்கில் அரசு தரப்பு, வனத்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, காலகாலமாக இந்த நிலத்தில் வாழ்கிறவங்க அப்படின்னு கொண்டு போயிருக்கணும். பொதுநல வழக்காக ஒருத்தர் கொண்டு போய் அந்த பொதுநல வழக்கில் 450 பேர் தான் மொத்தமாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொன்னதுடைய விளைவு இந்த தீர்ப்பு. நீதி அரசர்கள் இந்த தீர்ப்பை தவறாக வழங்கினதை விட வனத்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து கொண்டு இந்த மக்கள் ஊருக்குள்ள இருந்தா வனத்துறை வனத்துக்குள்ள போகிறதுக்கு போயிட்டு வர்றது தெரியும். இங்க ஃபாரஸ்ட் அப்படின்பது ஃபார் ரெஸ்ட். யார் ஃபார் ரெஸ்ட்? ஆபீசர் ஃபார் ரெஸ்ட், மினிஸ்டர் ஃபார் ரெஸ்ட். இவங்க எல்லாம் போய் ஓய்வு எடுப்பதற்கான ஒரு ஓய்வறையாக வனத்தை பயன்படுத்துவதற்கு அவ்வளவு அக்கறை உள்ள, அவ்வளவு வனத்தை பாதுகாக்கக்கூடிய இவர்கள் வனப்பகுதிக்கு பக்கத்தில் கல்குவாரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. வனப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கல்குவாரி வைக்கக்கூடாது. எத்தனை கல்குவாரி நான் காட்டணுமா? அங்கெல்லாம் போய் இழுத்து மூடிட்டல நீங்க. வனப்பகுதிக்குள்ள எத்தனை ரெசார்ட் கட்டப்பட்டிருக்கு, எத்தனை மினிஸ்டருக்கு, எத்தனை அரசியல்வாதிகளுக்கு வீடுகள், அதெல்லாம் நீங்க வந்து அந்த ஆக்கிரமிப்புல அகற்றிட்டீங்களா? தனி மனிதன் இண்டிவிஜுவலா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தன் ஏங்க 2400 ஏக்கர் ஒருத்தர் ஈசாவில் வந்து ஆக்கிரமிச்சு உட்கார்ந்தாங்க. அதை அகற்ற வக்கில் துப்புல உங்களுக்கு வருஷநாடு மலை மேலே ஏறிட்டு வர்றீங்க. அந்த மக்கள் அதிகபட்சம் என்னங்க? அதிகபட்சம் வனத்துக்குள்ள 4 ஹெக்டேருக்கு மேல நிலப்பரப்பை எவனுமே வச்சுக்க முடியாது. இது வன உரிமை சட்டம். எத்தனை ஏக்கரை வளைச்சு போட்டுற முடியும் அவன்? அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு நெல்லையோ வாழையோ விவசாயம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்றான், காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் தனி முதலாளிகள், காருண்யா பல்கலைக்கழகம், அதுக்கு மேலே அதெல்லாம் வனப்பகுதிக்கு பக்கத்தில் வரலையா? அது காடுகளுக்கு பக்கத்தில் வரலையா? எவ்வளோ எடுக்கு? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பார்டரில் போய் எடுத்தோம்னா அவ்வளோ எடுக்கலாம், அவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆனால் பெரும் முதலாளிகள், பெரும் பண்ணையர்கள், பெரும் பணக்காரர்கள் ஆக்கிரமித்தால் அவனிடம் சலாம் போட்டு வேலை செய்யக்கூடிய இந்த வனத்துறை சாமானிய மனிதன் மாடு மேய்க்க போகக்கூடாது. மாடு மேய்க்க போனால் அது வன உயிருக்கு பாதிப்பாயிரும். எத்தனை மாடு புளியை குத்தி கொண்டுருச்சு? எத்தனை மாடு வந்து அங்கே இருக்கக்கூடிய மானை கொத்தி கொண்டுருச்சு? மாடு போய் மானை கடிச்சு தின்றோம். இல்லை மாடு மேய்றதுனால புலிகளுக்கு மானுக்கு புல் தட்டுப்பாடு ஏற்படுது. மானுன்னு சொல்லிச்சு உங்ககிட்ட வனத்துறை அதிகாரிட்ட. ஆஃபீஸர்
இந்த கவு புள்ளப்புறா சாப்பிட்டு போகிறதுனால எனக்கு ஒரே இதே இல்லை ஆஃபீஸர், கொஞ்சம் கவ்வப்புறம் விரட்டுங்க ஆஃபீஸர் அப்படின்னு வந்து மான் வந்து இது பண்ணிச்சு. மாமன் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொண்டு போய் எங்கே இருக்கக்கூடிய அதிகாரிட்ட போய் கொடுத்துச்சு. ஆய்வு பண்ணாங்களாம். மானுக்கு புல் இல்லை, மாடு போனா அது மாடே மலை மாடு மலையில தான் மேயணும். மலை மாடு மலையில மேயாம அப்ப எது மேயும்? உங்க மண்ட மலை ஏறி மேயுமா? வனத்துறை அதிகாரிகள் வனத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற நோக்கம் சரியானது. அந்த நோக்கத்திற்காக காலகாலமாக வாழக்கூடிய மக்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த மக்களால் அந்த வனத்திற்கு பாதிப்பு இருக்கா? தாராளமாக ஹோட்டல்ஸ் முதலாளிகள் ஆக்கிரமிச்சிருக்கானா அகற்றுங்க, ரெசார்ட் கட்டணவனை அகற்றுங்க, இந்த மோட்டர்ஸ் போட்டுக்கணும் அகற்றுங்க, ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருந்தாலும் அகற்றுங்க. ஏதாவது ஒரு இந்த எள்ளு இது போடுறோம் அது போடுறோன்னு சொல்லி ஆக்கிரமிச்சிருக்கானா அதை அகற்றுங்க. யாராவது கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. முதலாளிகளை அகற்றுங்கள். இல்லை இந்த வனத்திற்கு சீர்கடை தரக்கூடிய பிளாஸ்டிக் உபயோக ஒரு போடுறாரு, இதனால சீர்கடை ஏற்படுது, அதை அகற்றுங்க. ஆனால் சாமானிய மனிதர்களை அகற்றுவதற்கு எந்த உரிமையும் எந்த சட்டத்துக்கும் கிடையாது. ரிவ்யூ பெட்டிஷன் யார் நினைச்சா போடலாம்? தமிழக அரசு நினைத்தால் போடலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்ட்ட தேனி வருசநாடு மக்கள் வைக்கிற கோரிக்கை, நாங்களும் வைக்கிற கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். தமிழக அரசு மறு ஆய்வுக்கு இதை அனுப்ப வேண்டும். உடனடியாக ரிவ்யூ பெட்டிஷனை போட்டு உச்சநீதிமன்றத்தில் இல்லை, இந்த மக்கள் காலகாலமாக வாழ்ந்து வராங்க, இவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, இவங்க மண்ணின் மக்கள், பூர்வகுடி மக்கள், பழங்குடிகள் மற்றும் இந்த பகுதியினுடைய மக்கள், அதனால் அவர்கள் அந்த நிலத்தை வாழ்வதற்கு தமிழக அரசுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது என்று தமிழக அரசு நினைத்தால் மீண்டும் இந்த மக்களை வருஷ நாட்டிலே குடியமைத்த முடியும். ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு உள்ளாக உடனடியாக உச்சநீதிமன்ற உத்தரவு. 152 அடிக்கு அவன் தண்ணியை தேக்கி வைக்கலாம், 150 டிஎம்சி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவு. எதுக்கு? முல்லை பெரியாருக்கு கேட்டுட்டு தான் மறுவாரம் பார்ப்பாப்ல. யாரு? நம்ம சடன்ஸ். இங்க 172.25 டிஎம்சி. இங்க யாரு? கர்நாடகா பிரதர்ஸ் வந்து உடனே கேட்டு தான் மறுவார்த்தை. ஜூன் மாதம் 9 டிஎம்சி தரணும், உச்சநீதிமன்ற உத்தரவு தான். கேட்டாங்களா? ஜூலை மாதம் 32 டிஎம்சி தரணும், உச்சநீதிமன்ற உத்தரவு தான். கேட்டாங்களா? மொத்தமா 40 டிஎம்சி தரணும், தந்தாங்களா? உபரி நீர், இது ஒரு உரிமை நீர் கிடையாது. கேரளாவிலிருந்து வந்த மழை கபினியில முட்டி கபினி ஓவர்ஃப்ளோ ஆயிடக்கூடாதுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே என்ன இருக்கும்? குத்தரி சைலக்கா, குனிஞ்சு குத்தரி சைலக்கான்னு மொத்த பேர் மிதந்திருக்க வேண்டியதாங்க. அதனால மிதந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காவிரியை திறந்து விட்டாங்க. இது அவங்க திறந்து விடல, கேரளாவில் பெஞ்ச மழையில நமக்கு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு, கடவுளின் பிள்ளை அப்படின்னாங்க. ஒரு பிள்ளையும் கிடையாது, தண்ணி அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இன்னும் கிருஷ்ணராய சாகர்ல மற்ற அணைகள்ல அவர்கள் தண்ணீரை தேக்கி வச்சிருக்காங்க. அந்த தண்ணீர் நமக்கு வர வேண்டிய நீர் வரல. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்வு, காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிக்கல கர்நாடகா, மதிக்கல முல்லை பெரியார் விவகாரத்துல கேரளா மதிக்கல. ஆனா இந்த தீர்ப்பை மட்டும் தமிழ்நாடு அரசு உடனே மதிக்கணும். ஏன்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டரா? உடனடியாக ரிப்போர்ட் பண்ண நாங்க மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தமிழ்நாடு. அவர்கள் மதிக்கல அப்படிங்கிற நம்மளும் மதிக்காம இருக்கணுமான்னு சில பேர் கேட்பாங்க. நம்ம மதிக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம மதிக்கிறோம். ஆனா மறு வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இதே நிதியரசர்கிட்ட முறையிட்டு ஐயா தவறான தகவலை கொடுத்திருக்காங்க, அவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, மண்ணின் மக்கள் என்று சொல்லி தமிழக அரசு உடனடியாக இந்த சீராய்வு மனுவை கொண்டு போய் கொடுத்து மீண்டும் அந்த மக்கள் அந்த இடத்தில் குடியமர்த்த வழிவகை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தேனி சந்திக்கும்.